எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 5 டைமண்ட் பவர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைபிள்லேருந்து ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினார். என்ன செய்கிறார்னா, மகிமைனாலும் காருண்யத்தால் நம்ம அழைத்த அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியுமா? நம்மளுக்கு தேவ பக்தியை வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையும் நமக்கு தந்தருளினார். நீங்கள் வேண்டும்போது காட் வல்லமை நமக்குள் தருகிறார். ஸோ அந்த காரியம் நமக்கு நடக்குது. அந்த காரியம் வெடிக்கக்கூடிய வல்லமையாக இருக்குது. அப்படின்னா இது இன்வெர்ட் பவர், அதுதான் டுனாமிஸ். அடுத்தது டைமண்ட் பவர். நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் எருசலேம் சமாரியாவிலும் சாட்சியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பவுண்டரி தடுத்ததோ அந்த காரியத்தை கர்த்தர் எல்லாம் வெடித்து சிதற வைக்கிற வெளியே கொண்டு வர வைப்பார். அதுதான் டுனாமிஸ். அடுத்தது எனர்ஜியானா ஒர்க்கிங் பவர். இதிலிருந்து எனர்ஜியை பிரித்து எடுக்கப்படுறது தான் எனர்ஜியா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நம்ம என்ன செய்கிறோன்னா, வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இது அக்கார்டிங் டு இஸ் ஒர்க்கிங் எனர்ஜி இருந்தால் தான் ஸ்பீடாக நம்மளால் ஓட முடியும். எனர்ஜி இருந்தால் தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். அந்த வல்லமையில் செயல்பட எனர்ஜி நீடு. இப்போ கார் ஓடுதுன்னா அதுக்கு பெட்ரோல் தேவை. எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை உறுத்துகிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குது? ஜீவனாக இருக்குது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது, ஆத்மா இருக்குது, ஆவியாக இருக்குது, கணுக்களாக இருக்குது, ஊனாக இருக்குது. இதெல்லாம் பிரித்தெடுக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை உறுத்துகிறதாயும் இருக்கிறது. இது 1 கொலோசியர் 11ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். சந்தோஷ்